சொல்லிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ம். இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய் நறுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? சௌச்சௌவா சுரக்காயா? சுரக்காய். சுரக்காய். சுரக்காய் வந்து நாளைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சுரக்காய் வந்து பொரியல் பண்ணலாம்னு. அப்போ விட்டு பொரியல் பண்ணலாம். ஓ, அப்போ குழம்பு மீன் சாம்பார் தான். வேறு என்ன வைக்கிறேன்னு தெரியல. அது என்ன யோசிக்கலையா? ஒன்றும் யோசிக்கல. சாம்பார் வேணா நாளைக்கு வேணா ரசத்தை வச்சு விட்ருவோங்க. நாளைக்கு ஆயுத பூஜை. சூப் வைப்போம். ஆயுத பூஜை தான் சூப் வைப்போம். சூப் வச்சுப்போம். சூப்பு வச்சுட்டு சுரக்காய் கூட்டு பண்ணா அப்படியே கிடந்து போயிடுது. சாப்பிட மாட்டேங்கிறோம். இதை பொரியல் மாதிரி பண்ணிட்டா எல்லாமே எடுவிட்டுரும். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டு. அப்புறமே ஆயுத பூஜை வந்துருச்சா? ஆமாம், ஆயுத பூஜை வந்துருச்சு. எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுத பூஜைக்கு என்னென்ன பண்ணுவீங்க? ஆயுத பூஜைக்கு சாமி படமெல்லாம் தொடச்சி வாகனமெல்லாம் கழுவி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு எல்லா சாமி படத்தையும் எடுத்து நல்லா தொடச்சி தண்ணி தொட்டு தொடச்சி எல்லாத்துக்கும் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு வண்டிக்கு வீட்டு நிலவுக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லா ஜாமானுக்கும் மிக்சி டிவி என்னென்ன யூஸ் பண்றோமோ அந்த ஜாமான் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு அவல் பொரி பொரிகடலை அப்புறம் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட வேண்டியது. சரஸ்வதியை நினைச்சு. சரஸ்வதி தான் அது மெயின் சாமி. சரஸ்வதி தான். படிக்கிற புக்கு இருந்தா படிக்கிற பிள்ளை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு புக்கை கொண்டு வைக்கலாம். 3 நாளைக்கு புக்கு தொடக்கூடாது. இன்னையிலேருந்து நாளான்னைக்கு வரைக்கும். நாளைக்கு வச்சுட்டு நாளான்னைக்கு வரைக்கும் தொடக்கூடாது. நாளான்னைக்கு வரைக்கும் தொடக்கூடாது. ஓ, நாளான்னைக்கு சாயந்தரம் தான் எடுக்கணும். அந்த புக்கை எடுத்து படிக்கணும். அது ஏன் வச்ச அன்னைக்கு எடுத்து படிக்கக்கூடாது? அடுத்த நாள் சாமிகிட்ட வச்சுட்டோம்னா சாமி கொஞ்ச நேரம் அது உள்ரூம்ல வச்சுருவோம் நாங்களாம். அது சாமிகிட்ட இருந்துச்சுன்னா அது சாமியோட அனுகிரகம் பெற்று அந்த புக்கு இருக்குன்னு ஒரு அர்த்தம். ஓ, அதை ஏன் அடுத்த நாளே எடுத்து படிக்கக்கூடாதா? ஆயுத பூஜை அடுத்த நாள் சாயந்தரம் தான் முடியும். மறுநாள் சாயந்தரம் தான் முடியும். நாளைக்கு ஆரம்பிச்சு மறுநாள் சாயந்தரம் தான் இந்த விஜயதசமியா என்னமோ சொல்லுவாங்க, அது முடியும். அப்போ எடுத்து பிடிச்சா போதும். ஓ, ஆனால் வருஷம் தான் வச்சு கும்பிடுறோம். ஆமாம். ஆனால் அது இம்ப்ரூவ்மெண்ட். அதை வச்சு கும்பிடலாம். அந்த ஆயுதங்கள் வச்சு வேலை பார்க்குறவங்க ஆயுதத்தை வச்சு கும்பிடலாம். இந்த உழுவுற ஆயுதம் எல்லாம் இருக்கவங்க அதை வச்சு கும்பிடுவாங்க. இந்த இது கம்பு கத்தி ஆமாம் அதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. நம்மள இந்த லேப்டாப்பு. ஆமாம், இது அது என்னது? செல்போன் ஒரு ஆயுதம் மாதிரி தானே இருக்கு. ஆமாம், ஆனால் செல்போன் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோமே. அந்த நேரம் கூட நம்மளால யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்புறம் எப்போ சாமி கும்பிடுவீங்க? சாமி சாயந்தரம் தான் கும்பிடுவோம். கடலை வச்சு கொண்டக்கடலை ஊற வச்சிடணும். ஊற வச்சு வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும். இன்னைக்கு ஊற வச்சிடணும். நாளைக்கு வேக வைக்கணும், நல்லா வெந்துடும். ஓ, கொண்டக்கடலை எல்லாம் வாங்கியாச்சா? கொண்டக்கடலை இருக்கு நம்ம. சாமி படம்லாம் நாளைக்கு தான் சுத்தம் பண்ணணுமா? சுத்தம் பண்ணியாச்சா? சுத்தம் பண்ணியாச்சு. எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். இனிமேலுக்கு வண்டி வாங்கினவங்க மட்டும் க்ளீன் பண்ணிட்டு கழுவணும். நான் வீடெல்லாம் முழுகிட்டேன். வீடெல்லாம் நேற்றே நல்லா நீட்டாக முழுகிட்டேன். ஓ, நீட்டாக மாப்பு. எந்த நல்ல காரியத்துக்கும் ஃபஸ்ட்டு வீடை முழுகணும். ஏன்? அது ஏன்? வீட்டில் நம்ம மட்டன் சமைச்சிருப்போம். நல்ல கேட்டவங்க வந்திருப்பாங்க. அதோட சாமி கும்பிடக்கூடாதுல்ல. ஓ, அதனால கழுவிட்டு தான் வீட்டுக்கும் தொடச்சி விட்டுருது. ஓ, நம்ம டெய்லி குளிக்கிற மாதிரி தான் வீட்டுக்கும் தொடச்சி விட்டுருது. அதை நம்ம டெய்லி துடைக்க முடியாதுங்கிறனால விசேஷ அன்னைக்கு கண்டிப்பாக தொடச்சிடணும். தொடச்சி சாமி கும்பிட்றோம். விளக்கேற்றி கும்பிட்றோம். அப்புறம் விஜயதசமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? விஜயதசமி அன்னைக்கு திருப்பி அந்த வச்ச இதெல்லாம் எடுப்பாங்க. சாயந்தரம் விளக்கேற்றி முதல்ல நேற்று வைக்கிறோம்ல. நாளைக்கு வைக்கிறத எடுப்பாங்க. அது எல்லாத்தையும். அப்புறம் அன்னைக்கு தான் இந்த பிள்ளைகளெல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் கொண்டு இதில் சேர்ப்பாங்க. ஆமாம், ஸ்கூலில் சேர்த்து அதுங்களுக்கு அடிச்சு ஒன்று எழுதுங்க. அது எதுக்காக? டார்னேஷ்லாம் அப்படி தானே பண்ணாங்க. அப்படி சேர்க்குற பிள்ளைய நல்லா படிக்குங்கன்னு ஒரு இது. விஜயதசமி அன்னைக்கு சேர்க்குற பிள்ளைய.
அது எல்லாருமே அந்த நேரத்தில் சேர்ப்பாங்களா இல்லை ஒரு சிலர் தான் சேர்ப்பாங்களா? ஒரு சிலர் தான். நான்லாம் விஜயதசமி அன்னைக்கு சேர்த்தது இல்லை. நான்லாம் தோதுப்படையில தான் சேர்க்கிறது. ஓ, இந்த வருஷம் ஆரம்பிக்கல. ஆமாம். ஆனா அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கல விஜயதசமி அன்னைக்கு போய் படிச்சுன்னா படிக்கீங்கன்னு? ஆமா, இப்ப தாரணேஷ் அப்படித்தான் சேர்த்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லாம் அதெல்லாம் சரியா தான் இருக்கும். அந்த காலத்துல ஐதீகம் தப்பாது, முன்னோர்கள் சொன்னது தப்பாது. முன்னோர்கள் எதுவுமே தெரியாம சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப உள்ளவங்க பண்ணதாக தப்பா இருக்கும். முன்னோர்கள் சொன்னது எதுவுமே தப்பு இல்லை. ஓ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறியார்கிட்ட வெள்ளாம வீடு வந்து சேராதும்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? சின்ன வயசு பிள்ளைய வெள்ளாம இப்ப இவன் போடுற வெள்ளாம வீடு வந்து சேர்ந்துரும். அவன் நல்லா விவரம் தெரிஞ்சு போடுறேன். சரி, அது தண்ணி எவ்வளவு பச்சணுமா பச்சு, நெல் எப்படி விதைக்கணுமா விதைச்சு, அது பூத்து காய்ச்சி எல்லாம் கொண்டாந்துருவேன் வீட்டுக்கு அறுவடை பண்ணி. இதே சின்ன பிள்ளைய பண்ணுச்சுன்னா அது வந்து அறுவடைக்கு வராது, விவரம் தெரியாம பண்ணா. அதனாலதான் சிறியார்கிட்ட வெள்ளாம வீடு வந்து சேராது. ஏதோ ஒரு விதத்துல தடங்களாயி போயிடும். அதுக்கு என்னதான் கரெக்டா பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்துல வந்து சேர்ற வரைக்கும் தடங்கள் ஆயிடும். அதனால அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, சிறியார்கிட்ட வெள்ளாம வீடு வந்து சேராது. அப்புறம் டிவிக்கு பார்த்தீங்களா மாநாடு? பாவம் விஜய் நிறைய பேர் இப்போ இன்னைக்கு போட்டாங்க, எல்லாம் பப்ளிக்காவே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? விஜய் வந்து வேணும்னே விஜய்க்கு ஓட்டு கிடைக்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. யாரோ வேணும்னு திட்டமிட்டு பண்ணாதுன்னு அந்த கௌசி சொல்லுது. கௌசிங்கிற ஒரு பிள்ளை இங்கே அட்வைஸ் பண்ணும் நிறைய. அந்த பிள்ளை சொல்லுது யாரோ திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க. கடைசி விஜய் தான் ஆனா ஜெயிப்பாரு எல்லா எலெக்ஷன்ல. விஜய தோக்கடிக்கணுங்கிறதே இது பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சான், கரண்ட் போச்சான் ஒரே நேரத்துல. எப்ப மாநாட்டில இதுல பேசிட்டீங்களா? ரெண்டாவது நல்ல பெரிய தடல் இருக்கான், அந்த தடத்துக்கு பர்மிஷன் கொடுக்காம இது போலீஸ் இந்த இடத்துல குறுகிய சந்தில கொடுத்துருக்காங்களா? சந்தில போய் இது கொடுத்துருக்காங்க. அப்ப கூட்ட நெரிசல் இருக்கு தனிச்சு. ஆமா, ஒரு சினிமா நடிகர் வரும்போது கூட்டம் எவ்வளவு எப்படி இல்லாம இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே இடத்த கொடுத்துருக்கணும். கரூர்லயே சின்ன இடம் அதுவோ அது போய் கொடுத்துருந்தாங்களா? ஆனா அவர் ரொம்ப பணிவா பேசுறாரு விஜய். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இவ்வளவு மக்கள் இந்த மாதிரி போனது ரொம்ப வருத்தமா பேசுறாரு. அவர் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டார்ல மேம். இப்ப அவங்க வந்து மேமே இப்போ ஒரு சிலர் எல்லாம் இந்த கட்சியில இருக்கவங்க கணிச்சிடுறாங்க இல்ல, இந்த அதுதான் வயசான மண்டைகன்னு சொல்றது. இவங்க கொடுத்துருக்க சின்ன பையன் யார் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் விடையில இவங்க யோசிச்சிருக்கணும். அப்பவே இவங்க அதை வச்சு இருக்கணும். ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க முன்னாடி. நீ சொன்ன மாதிரியே ஆம்புலன்ஸ் விட்டு தொந்தரவு. இங்கேயே 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சான், யாரும் கூப்பிடாமலே ஆம்புலன்ஸ் அந்த வழியே போனுச்சான். அதே இப்போ கட்சியில் ஏதாவது ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம்னா பேசிக்கிட்டு இருக்கல, ஆம்புலன்ஸ் விட்டு பழக்கிறது தான் டிஎம்கேக்கு வேலையா இருக்கு. இவங்க பண்ண சதின்னு சொல்றாங்க. அது கரூர் ஆள் பண்ண வேலை தான். ஆனா மம்மி இப்ப நம்ம இப்ப வந்து அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அன்பில் மகேஷ்லாம் அடிக்கிற மாதிரி அது நல்லாவே தெரியுது. பச்சை அவர் நல்லா சொல்றாரு. அப்பவே சொன்ன இவ்வளவு உயிர் போயிடுச்சு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. இவங்க கவர்மெண்ட் நடத்துறது வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடத்துறாங்களாம். அவர் சொல்றாரு பாருங்க, அப்பதான் எனக்கு வந்துச்சு. பயங்கரமான ஆளுகளா இருக்காங்க அவங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வரலாம்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப இவன் விஜய் வந்துட்டா நீ 10 வருஷத்துக்கு விஜய் தான் இருப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவுதான். அதனால ஆகா நம்மளோட வம்சமே இதுவாய் போயிடும். அவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. இவங்க தலையிட்டு இவங்க தலைமையில இருந்தாதானே அவங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அதுக்கு தான் தென்னவர் சொல்றாரு, இப்ப விஜய்க்கு வந்து கெட்டது பண்ணணும்னே இவங்க பண்ணிருக்காங்க, ஆனா அதுவே விஜய்க்கு ஓட்டு சாதகமாக போகுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கண்டிப்பா விஜய் ஒரு சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா எதிர்கட்சியாவது உட்காருவாரு அப்படின்னு. இவங்க அங்கிட்ட இங்கிட்ட டிஎம்கே ஜெயிச்சாலும் ஏடிஎம்கே வரவே வாய்ப்பே இல்லைன்றா. ஆமா, அவங்க தான் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களே. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் இல்லை மம்மி, நம்ம இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், அவங்க வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் யாரும் நம்ப விழ மாட்டீங்களா?
அப்படி இருக்கையில் அவங்க ஏடிஎம்கேக்குள்ளேயே ஃபஸ்ட்டு பன்னீர்செல்வம் மம்மி, அடுத்து இப்போ வந்து இவர் அது யார், ஈரோட்டுக்காரரு செங்கோட்டையன், அவரும் பெரிய ஆள், பன்னீர்செல்வமும் பெரிய ஆளாக இருந்தார் ஜெயலலிதா அம்மா இருக்கையிலே. ஆனால் அவங்க 2 பேருமே இப்போ இவர் எடப்பாடி பண்ணுறது சரியில்லை, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. அப்போ இப்படி ஒரு ஆளையும் ஏடிஎம்கேலேருந்து வெளியே வரவே அப்போ அந்த கட்சியை எப்படி நம்ப முடியும்? இப்போ வந்து டிஎம்கேல இருக்க KN நேருவோ, இப்போ ராசாவோ, கனிமொழியோ, இவங்க வந்து நாங்கள் டிஎம்கே விட்டு வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்லி வெளியே வர்றதில்ல. என்னைக்கா இருந்தாலும் டிஎம்கே தான் நம்மளுக்கு அப்படின்னு இருக்கா, வெளியே வந்துடுறாங்க. அப்படிங்கல அவங்க கட்சியை நம்பலை, அப்போ எப்படி நம்ம போய் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால தான் ஏடிஎம்கேவை 1% கூட ஜெயிக்க அந்த இதுலேயே சேர்க்கல. இப்போ எடப்பாடி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம மட்டுமே ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவர். ஆனால் அரசியல் பண்ணுற இதுதான் இந்த ஆமாம் பண்ணுறது சரியில்லை. எல்லாருமே இந்த காசை பார்த்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, இல்லை காசை பார்த்துட்டா மாறவே தோணாது அந்த மாதிரி. அது என்ன வாழைக்காய் மசாலா போடுவோம், நல்லா இருக்கும் எண்ணெயில் விட்டு. ஆனால் விஜய்க்கு இப்படி பண்ணதே விஜய்க்கு சாதகமாக. விஜய் ஆனால் ரொம்ப பொறுமையாக பேசுறாரு, கோவமே வரலப்பா. நம்மளுக்கெல்லாம் கோவம் வர மாதிரி கூட அவருக்கு வரல, எனக்கு கூட கோவம் வருது. அவர் அவ்வளோ தாழ்வாக பேசுறாரு முதலமைச்சர்கிட்ட பேசுறதுலாம். இன்னைக்கு பேசியிருக்காளா? பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அது சரியா நான் கேட்கல. ஆனால் விஜய் முதலமைச்சர்கிட்ட தான் பேசியிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் வந்து தனி இதே வீடியோவை போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து கரூரில் நடந்த செய்தியை வந்து பரப்பாதீங்க, அங்கிட்ட இங்கிட்ட சோஷியல் மீடியாவில் போட்டு பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் பரவி எத்தனையோ நேரமாச்சு, எத்தனையோ நாளாச்சு. ஆனால் இப்போ சொல்லியிருக்காரு அவர். பாவம் விஜய் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறாரு. ஒரு தைரியமாகவே இல்லை, விஜய் ரொம்ப பயந்த மாதிரி இருக்காரு. அந்த பயத்தை அவரை கொண்டு வரணும் தான் மேம் இவங்க பண்ணது. மனசால அவர் பயப்படணும் அப்படின்றதுக்காக. இது கேட்டு இவங்க அளவுக்குலாம் போட்ஸா பேச மாட்டாரு, கொஞ்சம் தாழ்மையாவே பேசிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி வேண்டாத மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு. அவரையும் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு தடவி கொடுத்துதான் பேசிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கவனுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வரும்? பாவம் விஜய். ஆனா விஜய் தான் வருவாருன்னு எல்லாம் சொல்லுதுங்க. 2026 அவர் தான். யாருக்கும் நாங்கள் வேற யாருக்கும் போட மாட்டோம். நீ 2020 அது ஸ்டாலின் வரமாட்டேன், அது மட்டும் கன்ஃபார்ம். ஸ்டாலினுமே வரமாட்டேன். அவன் நடுவில் ஆளா வச்சு இவங்க ரொம்ப ஆடுறாங்க. அவன்கிட்ட ஆளுங்க. அப்புறம் புஷி ஆனந்தன் சொல்கிறோம்ல, அவரை என்ன கைது பண்ணியிருக்காங்களே? என்ன தெரியல எனக்கு, அந்த ஆளு தெரியாது. அவர் தான் வந்து விஜய்க்கு இதுவாக ஹெல்ப்பாக இருப்பார். அவர் என்னவோ கைது பண்ண போகிறோம்னு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. நியூஸ் பார்த்தா தான் தெரியும். ஆனால் மம்மி இப்போ மக்கள் கேட்குதுங்க, இது கரூர்லேயே போஸ்ட் அடிச்சு விட்டு இருக்குதுங்க. என்னென்னா இது அது என்னது, இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே பயந்து ஓடிட்டார் விஜய். ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து அந்த பிரச்சனை நடந்தது அவரால் தான் நடந்திருக்கு. ஆனால் வந்து நைட்டு 1 மணி ஆனாலும் எங்களை பார்க்கறதுக்கு, மக்களை பார்க்கறதுக்கு முடியாந்துட்டாரு அப்படின்னு போட்டிருக்குது. அவங்க வந்து இது பண்ணதே இவங்கள விஜய் வந்து இங்க இருந்து அனுப்பிட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனால் வந்து இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்க மம்மி, இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 10 பேர் சாரான்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து அவங்களோட நிற்கணும்னோ அவங்கள்ட்ட என்னத்தை நம்ம சொல்கிறதுன்னா 1 நிமிஷம் ஸ்ட்ரெக் ஆகும். அந்த ஸ்ட்ரெக் ஆனனால தான் விஜய் வந்து திரும்ப சென்னைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு இடத்துல நின்று யோசிக்கிறது தான் தெரியும், ஓ நம்மளால இவ்வளோ இறந்து போயிட்டாங்க நம்ம மாநாட்டில் அப்படின்னு சொல்லி அவரையும் யோசிச்சு நிவாரணமாக அறிவிச்சிட்டாரு. ரொம்ப எனக்கு இதயத்துல வலியா இருக்கு, வலியா விஜய் அப்படின்னு நிவாரணமாக அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கையிலும் இது சொல்லுதுங்க, அவரை குறை சொல்லுதுங்க. ஒரு வீட்டிலே ஒரு அம்மா உயிரோட வந்துருச்சு, 2 பொம்பளை பிள்ளை, 8 வயசு பொண்ணு ஒன்று செத்து போச்சான், 11 வயசு பொண்ணு ஒன்று செத்து போச்சான். என்ன அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வீட்டுல சொல்லிக்காமலே வந்துட்டாங்களா, ஒரு 8 வயசு பயிலுங்க, 7 வயசு பயிலுங்களாம் வீட்டுல சொல்லிக்காமலே வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, நிறைய பயிலுங்க. அம்மா அப்பா சொல்றாங்க, எங்கள்கிட்ட சொல்லிக்காமலே அவங்க எல்லாம் மாநாட்டுக்கு வந்துட்டாங்க, விஜய் வாராருன்னு உடனே
சினிமா நடிகர்னு தான் ரொம்ப பேர் வந்திருக்குது. ஆமா, அந்த விளம்பரத்துக்காக தான். அந்த விளம்பரத்துக்காக தான் வந்து. ஆனா மம்மி எல்லாருமே ட்ரெஸ் பண்றாங்க என்னன்னா, இவர் வர்ற இடத்துக்கு கூட்டம் நிறைய வருது அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம கூப்பிட்டு பாருங்க மம்மி, இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போய் பேசுறோம்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட வராதுங்க. அதுவே இப்போ வந்து விஜய், சூர்யா இந்த மாதிரி ஆளு கூப்பிட்டா கூட்டம் வரும். வரும். அதுலேயுமே ஒரு சில நடிகர்களுக்கு கமல் வந்தப்போ கூட இவ்வளோ கூட்டம் இல்லைன்றாரு. இப்போ கமல் வந்து பெரிய ஆக்டர் தான், எத்தனையோ கேரக்டர் பண்ணிட்டாரு, எவ்வளோதோ வேஷங்கள் போட்டாரு, நல்லா நடிக்கிறாரு, உலக நாயகன் எல்லா நேமும் இருக்கு. ஆனால் வந்து கமல் வந்தப்போ மக்கள் நீதி மையம் திருச்சியிலலாம் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு கட்சிக்கு ஓட்டு கேட்டு வந்தார். அப்போல்லாம் ஒரு ஈக்காக கூட அவரை பார்க்கல. அதாவது கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க, ஓ கமலா அப்படின்னு பார்த்துட்டு பாப்பா நம்ம பொழப்ப பாருப்பா அப்படின்ட்டுச்சுங்க. இப்போ வந்து இந்த அந்த காலத்துல எம்ஜிஆருக்கு எப்படி ஓடிச்சுங்க அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு ஏர்போர்ட்ல எல்லாம், திருச்சி ஏர்போர்ட்லாம் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லையா. அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டம்னா இப்போ எப்படி ஒரு 10 கோடி பேர் மனசுல நின்னுட்டு. இப்போ 10 கோடி பேர் விஜய் திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள போனால் எப்படிமா இருக்கும்? ஏர்போர்ட் தாங்கம்மா அந்த மாதிரி. இப்போ ஏர்போர்ட்டுங்கிறதே ரொம்ப விஜய்க்கு இதுவா பேசியிருக்காரு, சாதகமா பேசியிருக்காரு மன்சூர் அலிகான். நல்ல பப்ளிக்கா பேசி. அவர் என்ன சொன்னாரு? அவர் வந்து ஏன்பா 10,000 பேருக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க கேட்கறவங்க கேள்வி எப்படி கேட்கறாங்க, விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கறாங்க. அப்புறம் வந்து 10,000 பேருக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அது எப்படி கூட ஆள் வரலாம்? மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு, எல்லாருமே அந்த அளவுக்கு வர்றான்னு சொல்லிதான் பர்மிஷன் வாங்குவாங்க. நீங்க தான் வந்து இந்த கூட்டம் நிறைய வரும்னா வேற இடத்த நீங்க இது பண்ணிருக்கணும். இந்த குறுகிய சந்தை பண்ணாம வேற இடத்த பர்மிஷன் கொடுத்துருக்கணும். 2வது போலீஸ்களும் வரவே இல்லையாப்பா. இதே அவங்க விட்டு மாநாட்டுனாக்க 2000 போலீஸ் ஒன்னா வந்து நிப்பாங்களா? இவங்களுக்கு போலீஸும் வரலையா? அதான் போலீஸ் கமிஷனரா அவரு டிஜிபியே வர சொல்றாரு, கரூர்ல தலைமையா இருக்கவரு, நாங்க 500 போலீஸ் அனுப்பிச்சிருந்தோம். ஏங்க இவ்வளவு 20,000 பேர் வர்ற இடத்துக்கு 500 பேர் எப்படிங்க பார்த்தோம்? போலீஸ் இருந்திருந்தா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். போலீஸும் வரலையா? போலீஸ் இல்ல மம்மி, அவங்க அனுப்பவே இல்லை. அதே இதே அவங்க விட்டு கூட்டம்னா 2000 போலீஸ் நிறுத்துவாங்களாம். மன்சூர் அலிகான் அதே சொல்றாரு, அவங்க கூட்டம்னாக்க 2000 போலீஸ் நிறுத்துவாங்க. நம்ம பக்கத்து மாவட்டத்துல இருந்து தான் கூட்டுக்குவாங்க. ஆமா, இது போலீஸ் இல்லையா, அப்புறம் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இவ்வளவு கூட்டம் வந்ததுங்க. ஆமா, நிறைய பேர் வெளியே போகணும்னு சொல்லி உள்ள வந்து மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியாமலே இது. ஆமா, இப்போ நம்ம எப்படி அன்னைக்கு திருச்சியில் மம்மி சமயபுரத்தில் நம்ம பின்னாடி இல்லை ஆமாம் இல்லை மம்மி, நம்ம ஒரு ஸ்டேஜில் போனதுக்கு ஒரு பாடி யோசிக்கிறோம், தம்பி ஏன்பா நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம், பின்னாடி திரும்பிடுவோம் வா அப்படின்னு. பின்னாடி திரும்பினா பின்னாடி நம்ம இல்லை, முன்னாடி போகிறத விட பின்னாடி கூட நிற்கிது. ஐயோ அதுக்கு முன்னாடியே போயிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அதனால விழுந்ததுக்கு எந்திரிக்க முடியாம நஞ்சு போயிடுச்சுங்க. அதனாலதான் இறந்துருக்குது. இல்லைன்னா மம்மி 25 வயசு பிள்ளைகள்லாம் ஏன் இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் உடம்புல தெம்பு இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு மிதி வாங்கி அந்த அளவுக்கு கூட்டத்துல நெரிசல் இல்ல. இவங்க கரண்டே நிப்பாட்டிட்டாங்களா தோதா? விஜய் விட்டு வேன் வந்த உடனே கரண்ட் நிப்பாட்டுச்சா? விஜய் விட்டு கார் இது வருதுன்னு தெரிஞ்ச உடனே நெரிசல் ஆரம்பிச்சுட்டாங்களா? நெரிசல் ஆரம்பிச்சு கரண்ட்டும் போயிடுச்சா? அப்ப அதனாலே 10 பேரை கொல்லணும்னே பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டுல விஜய் வந்த உடனே கண்டிப்பா கொன்னாத, அவர் அடுத்து மனசால பயந்துருப்பாரு. மனசால பயப்படுவாரு, அடுத்து பேச மாட்டாரு, வர மாட்டாரு. இதெல்லாம் ஒரு மனுஷங்களை இப்படி பயமுறுத்துறதெல்லாம் எப்படி சாத்தியம்? வாழ்ந்துருவோம்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவருங்க. அவங்கள பயமுறுத்துனா தாண்டா அடுத்து நம்ம வரலாம் அப்படின்னு. அவங்கள வந்து ஜெயிக்கிற சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு தெரியல. ஸ்டாலின் நல்லவர் தான் ஓரளவு. ஸ்டாலின் அந்த அளவெல்லாம் இதுவானவர் இல்லை, நல்லவர் தான். இவங்க இருக்கவங்க தான் கீழே இருக்கவங்க தான் இதெல்லாம் அட்டகாசம் பண்றாங்க. அப்ப ஸ்டாலின் என்ன சொல்ல முடியும்? ஆமா சார் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க மேல இருக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு இருப்பாங்க. அவர் அப்புறம் என்ன பண்றது, சரி இவங்க எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பேசாம அந்த இடத்துல போய் அவர் தடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு, என்ன பேரே இப்படி பேசுறாரு அவர்கிட்ட.
ஆமா. ஸ்டாலின் நல்ல வருது, ஸ்டாலினும் நல்ல வருது, அப்படி ஒன்று கெடுதல். அதனாலதான் ஒரு சில இடத்துல நம்ம வாய் மூடிட்டு போறதுதான் நல்லது. அந்த மாதிரி இருக்கு. அவங்க சரின்னு சொன்னாலும் சரி, தப்புன்னு சொன்னாலும் இருக்காங்க வேற, அவங்க பண்ற வேலை தான் எத்தனையும் அல்பையில இருக்காங்க. அல்பையில இருக்காங்க. அவரை வந்து விஜயை வந்து எலெக்ஷன்ல நின்று இவ்வளவு கூட்டம் வருதுன்னெல்லாம் விட்டுவிட்டு எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும். அதை விட்டுவிட்டு அவர் கூட்டம் கூட்டுறாரு, ஆம்புலன்ஸ் விடுறா, அவரை 10 பேரை கொல்லுங்கடா, இப்படி பண்ணோம்னா அவர் மனசால பயந்துருவாரு, அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துருவாரு. ஆமா, அந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், இடையில ஆம்புலன்ஸ் பண்ணா டிஸ்டர்பன்ஸா தானே இருக்கும். அப்படி இருக்கையில இப்படி எல்லாத்தையும் பிளாக் பண்றாங்க. ஆமா, அது மாதிரி ஒரு இடத்துல மாநாடு நடக்குதுன்னா ஆம்புலன்ஸ் விடக்கூடாதுல்ல. இது கூட அறிவு இல்லாம இருக்கீங்க. இப்ப அவங்க எப்படி மம்மி இப்ப கருணையின் அடிப்படையில பிடிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஆம்புலன்ஸ்னா உயிர் போறது, தள்ளிக்கிங்க, நம்ம பிரச்சாரம் தானே, தள்ளிக்கிங்கன்னு சொல்லிடுவோம்ல, அந்த இதை பிடிச்சிட்டு ஒருத்தருமே இல்லையா, அதுவும் நிறைய பேர் போட்டுருக்காங்க. அதான் இவங்க வந்து ஏமாத்திரம்னே வராங்க, உண்மையான ஆம்புலன்ஸ் கிடையாது. இதெல்லாம் போலீஸுக்கு தெரியாமல இருக்கும். ஆமா, கண்டுக்காம விடுறாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பிரச்சாரத்துலையும் அவர் டென்ஷன் ஆகிட்டாரு மனுஷன். இல்லை யோசிச்சு பாருங்க மம்மி, இப்போ வந்து நான் கந்தரக்கோட்டையில் பண்ணுறேன், கந்தரக்கோட்டையில் பண்ணல ஆம்புலன்ஸ் விடுறீங்க, அதே மாதிரி புதுக்கோட்டையில் பண்ணுறேன் ஆம்புலன்ஸ் விடுறீங்க, சரி திருச்சி இது ராலிமலை எல்லா தொகுதியிலையும் பண்ணுறேன், எல்லா தொகுதியிலையும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு இடத்துல யோசிச்சிருக்காரு, என்னங்க இது நான் பண்ணுற இடத்துல மட்டும் ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, என்ன இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸை பிடிச்சி பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் ஆம்புலன்ஸ் வந்ததெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டென்ஷன் ஆயிருக்காரு மனுஷன். எடப்பாடிக்கு தெரிஞ்சு வச்சு எடப்பாடிக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொள்றாருல்ல மம்மி. இப்போ இந்த தொகுதியிலனா அந்த தொகுதியில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாருல்ல. இவங்க தான் எல்லா தொகுதியிலையும் விடுறாங்களே ஆம்புலன்ஸை. அவர் கூட்டம்னாவே ஆம்புலன்ஸ் சார்ஜ் மட்டும் தானே கொடுக்கணும். ஆமா, டிரைவர் காசை கொடுத்துட்டா அவன் ஓட்டிக்கிட்டு வரேன். ஆமா, இந்தடா இந்த கூட்டத்தில் ஓட்டிட்டு போடா அப்படின்னா. ஆனால் மம்மி ஓட்டிகிட்டு வர்றவனுக்கு ஒரு பயம் இருக்காதா? இப்போ நம்ம வந்து காரில் இருக்குன்னு நினச்சி மக்கள் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை மம்மி, இப்போ நம்ம காரில் வந்து போயிட்டு இருக்கோம், நம்ம காரை சுற்றிலாம் ஆளுக நிற்கிறான்னு வச்சுங்க, நம்மளுக்கே அவங்களை இடிச்சு விடுவோம். இப்போ நம்ம வண்டியை நாட்டையில் அவங்களை இடிச்சு விடுவோம், இவங்களை இடிச்சு விடுவோம், பின்னாடி நாட்டுவோம் முன்னாடி நாட்டுவோம்னு இடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உள்ள உயிர் இருந்தாலும் பயம் இருக்கும். ஆனால் இவ்வளோ கூட்டத்துலேயும் ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு வரானே மம்மி. அதே அவெல்லாம் இப்போ அது ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கோன்னு இருப்பாங்க, ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இவங்க. ஆமாம் ஆமாம், யார் ஏதாவது ஒன்றுனா மாட்டிக்கிட்டா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போ அப்படின்ட்டு யார் போச்சோன்னா அவன். ஆமாம், அவங்க தைரியம் கொடுத்து தான் பண்ணுறாங்க. உனக்கு காசு தந்துடுறான் நீ போ. இல்லாத மக்கள் அப்புறம் காசுக்காக வேண்டி பண்ணிடுது இல்லை. ஆமாம் ஆமாம், நீ என்ன சொன்னாலும் செஞ்சிருது, காசு கிடைக்குதுன்னு. ஆமாம், அது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாதுல. நான் இதான் பண்ணுவேன் அதே பண்ணுவேன், 200 ரூபா எடுத்து ஓட்டு போடுங்கிறாங்க, 100 ரூபா எடுத்து ஓட்டு போடுங்கிறாங்க. ஆமாம், இப்போ எல்லாம் காசாக மாற்றி வச்சுருக்காங்க ஓட்டெல்லாம். அப்புறம் அப்படித்தானே பண்ணுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ யாராவது உரிமை கேப்பே போடுறாங்களா? காசு. ஆமாம், இப்போ காசு என்னன்னா இது என்ன பண்ணுதுங்க, அவங்க சம்பாதிச்சிருக்காங்க காசு கொடுக்குறாங்க அப்படிங்குதுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்கிக்க, இந்த கடையில் கொடுத்து பொருள் வாங்குறோம்ல அது மாதிரி. எலெக்ஷனுக்கு வர்றவங்க எல்லாம் கேம்பெயின் பண்ண வரவங்கலாம் வீட்டுக்கு, அம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பேருமா? 5 பேர் சார். 5 பேருக்கு 500 ரூபா மீன் கொடுறா. உடனே அவங்க கை நீட்டி காசு வாங்கிட்டாங்கன்னா விசுவாசமா இருப்பா. அதுக்கு மட்டும் தம்பி நம்ம வந்து இவங்களுக்கே ஓட்டு போட்டுருவோம்பா அப்படின்பா. அப்படி துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குது. அவங்க பெரிய அப்பா வைக்கிறாங்க, கடைசி ஜெயிச்ச உடனே. ஆமாம், இங்கிட்ட வர்றதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை, எவனுமே பெரிய அப்பா தான் வைக்கிறாங்க. இது ரோபோ சங்கரோட இது சூப்பரா. இவர் நக்கீரன் சொல்றாரு, அந்த இந்த பத்திரிகை நிருபர் நக்கீரன். அவர் என்ன பத்திரிகை தெரியல, நக்கீரன் பத்திரிகையோட நிருபர் தான் கோபாலகிருஷ்ணன். கோபால் அவர் வந்து அவர்கிட்ட தான் இவங்க ஃபோன் பண்ணி சொன்னாப்லையா உடம்பு சரியில்லைன்னு. யார நக்கீரன், இது ரோபோசங்கர் ஒய்ஃபு. அண்ணே ரொம்ப முடியல இவருக்கு அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரா,
நான் ஒரு டாக்டர் வச்சிருக்கேன், அவர்கிட்ட நீ கூப்பிட்டு வந்துரு, நீ அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு, நான் நேரம் வந்துடுறேன் அப்படின்னு. உடனே பார்த்தா ரோபோ சங்கர் கிளம்ப மாட்டேங்கிறாப்லையா, நீ டாக்டரா நீ கூப்பிட்டு போய் என்னை வேடிக்கை கட்டுற, நான் வரமாட்டேன் அப்படின்னு ரோபோ சங்கர் வரமாட்டேங்கிறாராம். சரின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாரு அண்ணே அப்படின்னு போன் பேசி சொல்லிடுச்சு அவர்கிட்ட. உடனே அவர் சொன்னாரு போன் அவர்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. போன் அவர்கிட்ட கொடுத்து அவர் சொன்ன உடனே அண்ணா இந்த கிளம்புறேன், இந்த கிளம்பிட்டேன்னு அப்படின்னு மரியாதை கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப சொன்னா ட்ரெஸ் எங்க அழுக்கா இருக்கோ அந்த ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க. ஐயா இந்த அம்மா சொல்லுது, ரோமசங்கர் ஒய்ஃப் சொல்லுது, டாக்டர் நமக்கு நோய், டாக்டர் பார்க்கணுமா இல்லையா நம்மள, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டாரு, வேணும்னே பாடாவது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டாரு. வந்தா அவரு வர்ற வழியில டிராபிக் இது பண்ணிட்டாங்களாம், பிளாக் பண்ணிட்டாங்களா யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க இல்ல உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, அவசரமா போகணும் அப்படின்னு சொல்லி விட மாட்டேன்ட்டாங்களா. அப்புறம் ஏதோ பணத்தை கொடுத்து இது பண்ணி அப்புறம் போனாங்களாம். போனா அங்க இவர் வந்திருந்தாரு கரெக்ட் டயத்துக்கு. அவரெல்லாம் நல்ல விவரமா இருக்காரு கோபால் நக்கீர், மீச பெருசா வச்சிருப்பாரு, அவர் தானே, அவர் தான் நல்ல விவரமா இருக்காரு. அவர் அப்பையில இருந்து பத்திரிகையில ஷார்ப்பா எழுதுவாரு மம்மி. அப்பையில இருந்து சொல்லுவாங்க இந்த வீரப்பன் இறந்தப்ப அப்பையில இருந்து வீரப்பன் மாதிரியே தான் இருக்காரு. இல்ல வார்த்தைகள் வந்து நல்ல ஷார்ப்பா எழுதுவாரு அந்த மாதிரி. அவரெல்லாம் கரெக்டா வந்துட்டாரு. அவர் எப்படி வந்தாருன்னு தெரியல, எங்களுக்கு போகல டிராபிக், அண்ணே வந்துட்டாரு அப்படியே எப்படியோ தெரியல. வந்த அப்புறம் சொன்னா அந்த கண்டிஷன் இருக்கு, எப்படி நீ தான் உயிரை காப்பாத்தி கொடுக்குறாங்க டாக்டர். அப்புறம் அவர் கை பிடிச்சு பார்த்துட்டு ஓகே இது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்து அந்த இதை கொடுத்து பார்த்தாங்களாம். சரி அதுல எல்லாம் சரியாயிருச்சான். இப்ப இலங்கைக்கு போய் தான் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டான். ஆமா இலங்கை அந்த பேட்டியும் போட்டிருந்தாங்க மம்மி. இலங்கையில அவர் எப்படி பேசினாரு என்ன பண்ணாருன்னு பேட்டி போட்டிருந்தாங்க. அது இலங்கைக்கு ஒய்ஃபை கூட்டிட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்கு, அந்த ஒய்ஃபை கூட்டிட்டு போகாம போயிட்டாரு. அதுதான் இங்க பிரச்சனை. ஒய்ஃப் இருந்தா நல்லா அதையும் பார்த்துருக்கு, நல்லா இதுவா அதையும் பார்த்துருக்கு, எல்லார்ட்டையும் ஹெல்ப் எல்லாம் கேட்டு நல்லா தான் பார்த்துருக்கு. ஆமா போய் இதுன்னு இருக்கு. எனக்கு அவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, நீங்க அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு கெஞ்சி கடைசி அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா அவர் இருந்திருந்தா நக்கீரன் சொல்றாரு எவ்வளவு பெரிய கலைஞன், எல்லாரையும் வயிறு வலிக்க சிரிக்க வைப்பாரு, அவரோட பேச்சு கேட்டாவே சிரிப்பு வந்துடும், அப்படி சிரிக்க வைப்பாரு. நல்ல மூளை என்ன, ஒரு இதை சொன்னா சென்டென்ஸ் சொன்னா உடனே அப்படியே உள்வாங்கிட்டு அதை அப்படியே சொல்லிடுவாராம். நமக்கெல்லாம் அப்படி வராது இல்ல. ஆமா ஆமா நமக்கு ஒரு உன்னை படிச்சாவே உன்னை இதுனாவே டக்குன்னு மறந்து போயிடுது. அப்புறம் என்ன என்ன இல்ல மேமி இதே மாதிரிதான் இன்னைக்கு எங்க ஹெச்ஓடி சொன்னாரு. நான் வந்து அது ஹெச்ஓடி இருக்காருல்ல மேமி, அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிஹெச்டிக்கு எனக்கு கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்தது என்னைக்குன்னா ஒரு 1 year முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவ் ஒன்று கொடுத்தாரு, இதுதான் நம்ம பண்ண போறோம்பான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் 6 மாசமா நான் வந்து வேற பேப்பர்ஸ் படிச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மெயின் கரு வந்து அவர் அன்னைக்கு சொன்னதுதான். அதை இன்னைக்கு அப்ஸ்ட்ராக்ட்ல எடுத்து படிச்சு பார்த்தா அவர் என்ன சொன்னாரோ அதே டீட்டெயிலா இருக்கு. அவர் வந்து அன்னைக்கே அதாவது அந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்போ இன்னைக்கு நைட்டு நான் வந்து ஒரு பையன் நம்மளுக்கு நம்பி பிஹெச்டி வர்றேன், அவனுக்கு வந்து நம்ம வந்து இதுதான் பண்ண போறோங்கிறத தெளிவா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் கஷ்டப்பட்டதை இத்தனை நாள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? அவர் ஒரு நாள் நைட்டு எனக்காக ஆர்டர் பண்ணது இத்தனை நாள் 6 மாசமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து அவர் டெய்லி எஃபோர்ட் எடுத்தா எவ்வளவு பண்ணலாம், அவர் ஒரு நாள் தான் எஃபோர்ட் எடுத்ததே இந்த அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் இன்னும் முடிக்கல, இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு சில ஆளுக்கு நல்ல ஞாபகம் ஷார்ப்பா நக்கீரன் சொல்றாரு எவ்வளவு பெரிய வாசகத்தை கூட அது ஈஸியா பேசிடுவேன் ரோபோ சங்கர். அவனுக்குள்ளே அந்த திறமை இருக்கு, அதெல்லாம் புதுசா கொண்டாட முடியாது, ஜீன்ஸ்லயே இருக்கு அப்படின்னு. அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவன் வீடு எப்படியாவது காப்பாத்தி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளை சிரிக்க வைக்கணும்னு நினைச்சேன். கடைசி அவன் இப்படி போய் சேர்ந்துட்டேன். ஆனா மம்மி நம்மளுக்கு ஏன் மம்மி இப்ப மறதி மீன் நீ எல்லாம் மறக்கிற, நான் கொஞ்சம் பரவாயில்ல, நீ எல்லாம் ரொம்ப மறக்கிறனாலதான் உன்னால வாழ்க்கையில எதையுமே இது பண்ண முடியல. அது ஒண்ணு, அந்த ஒரு பெரிய காரணத்தினாலதான் நீ எதையுமே சாதிக்க முடியல. மறதி உனக்கு நிறைய இருக்கு.
மறதி இருக்கனாலதான் நீ எதுவுமே சாதிக்க முடியல. ஆனா மறதி ஒரு விதத்துல நல்லது. திட்டு வாங்குற காரணமும் அதே. இப்ப மறதி ஒரு விதத்துல நல்லது தானே மம்மி? இல்ல மறதினா அது எப்ப மறக்கணுமோ மறக்கணும். இந்த வயசுலயே நீ இப்படி மறந்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உன்னுடைய ஃபியூச்சரே வீணா போயிடும். ஃபியூச்சரே வீணா போயிடும் மறந்துட்டு இருந்தா. இந்த வயசுல எல்லாம் மெமரியா கரெக்டா என்ன பேசணுமோ பேசணும், என்ன எதை சொல்லலாமோ சொல்லணும், அப்படி கரெக்டா இருக்கணும். இல்லைன்னாக்க வாழ்க்கை வாழ வேண்டிய வயசு இல்ல, இது ஒன்றும் வாழ்க்கையை முடிக்கிற வயசு இல்லையே. வாழ்க்கை வாழ வேண்டிய வயசு இல்ல. நீ அந்த ஒரு காரணத்தினால நீ வாழ்க்கையில பின்தங்குற. நிறைய அந்த மெமரியில வச்சுக்க மாட்டேங்கிற எதையுமே. அது மெமரியில வச்சுக்கிறதுக்கு நம்ம மறுகா ஃபோன் பண்ணி சொன்னாதே நீ கொண்டாட. இல்ல மேமே அது வக்கீல் சொற்கிறதுலாம் அந்த ஞாபகம் கரெக்டா இருக்கும். இல்ல மேமே அது மறதி வராம இருக்கிறதுக்கு ஏதாவது நல்லது சாப்பிடலாமா? அதுதான் வல்லார சாப்பிடணும். வல்லார தொகை அது உண்மையிலே சாப்பிட்டா மறதி வராது, நல்ல ஞாபகம் வரும். அது நரம்புக்கு நல்லது. நரம்போட மிஸ்டேக் தான் மறதி வருது. நரம்புக்கு ஏதோ திம்பு இல்லாமதே மறதி வருது. சோம்பேறிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா? சோம்பேறிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சோம்பேறியாவும் இருக்கிற ரெண்டாவது அதுவும் இருக்கு. ரெண்டு பிரச்சனையும் இருக்கனால நீ வாழ்க்கையில இன்னமும் எவ்வளவு படிச்சும் நீ அதுல முன்னேற முடியல. அது ஒண்ணுதான் உன்கிட்ட இருக்க ஒரே தப்பு. மற்றது எல்லாமே நல்லா. அது உன்னோட பிறந்த நேரமா இருக்கலாமோ என்னமோ தெரியல. நான் நினைக்கிறது இப்போ ஆகும்னு சொல்றாங்களே, ஒருவேளை அதுவா இருக்குமோ. அப்பாவும் அதே மாதிரிதான். யாரும் வேலை படிக்கல இல்ல, படிக்கலனால நீ படிக்கல படிச்சிடற. ஆனா வேலைன்னு பார்க்கும்போது சொல்லி விட்டா அந்த வேலையை ரெண்டாவது வாட்டி சொன்னாதே கரெக்டா செய்யற. இப்ப நான் இந்த இதுல குப்பை அந்த இது நம்ம ரூட் இருக்கேன்ல, அவனும் கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி தானே. அவன் ரொம்ப மோசம். நீ பரவாயில்ல இருக்கு, அவன் ரொம்ப மோசம். அவன் இப்படி வளர்த்து வச்சிருக்காரு அவரு. நீயாவது அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. உன்னைய ஓரளவு ஒரு பொண்ணு வந்து திருத்தினா திருப்தியாகலாம், ஓரளவு திருப்தியாகலாம். ஆனா பொறுமையா சொல்லணும். எந்த பொண்ணு சொல்லும்னு நினைக்கிற? அதுக்கு சொல்லுது போடுற பிள்ளைய நாங்க என்ன உங்களை திருத்துறக்கா நாங்க வந்திருக்கோம். எங்க அம்மா அப்பா திருத்திட்டு இருக்காங்க, வாழ்க்கை வாழதே வந்திருக்கோம் அப்படிங்கிறது எப்போ உள்ள பிள்ளைய. நீ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் மெமரியில இருந்து கொஞ்சம் பொறுப்பு இருந்து மெமரியில இருந்துச்சுன்னா நீ வாழ்க்கையை பிடிச்சிடலாம். அவ்வளவுதான், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நீ கொஞ்சம் பரவாயில்ல, மெமரி தான் இருக்கவே மாட்டேங்குது. சொல்லிவிட்டா ரெண்டாவது வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாதே கேட்குறேன். இதே மாதிரி மற்ற சாருங்களுக்கெல்லாம் சொன்ன இது உனக்கு ஹெச்ஓடிக்கு கோவம் வரும்ல, அவருக்கு 1008 வேலை. ரெண்டாவது வாட்டி சொல்லும்போது அவருக்கு கோவம் வரும்ல, என்னப்பா நான் சொன்னேன் என்னை செஞ்சுக்கிட்டு வரலையான்னு. அதுக்கு ஒருத்தருக்கு மூளை கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டே வேணும். நம்ம அந்த வீட்டில் ட்ரைனிங் பண்ணி வரணும்ல. நம்மளுக்கு குடும்பம் இருக்கு, நம்மளும் வயிறு இருக்கு, சாப்பிடணும்ல. ஞாபக சக்தி வச்சுக்கதே வேணும். இப்ப சொக்கலிங்கம் எல்லாம் A1 இதுவா இருக்காருன்னா திருமூர்த்தி அந்த அளவு மெமரி இல்ல. திருமூர்த்தி ஓரளவு மெமரி கம்மி தான், அதனால அவரால் ஷைன் பண்ண முடியல. சொக்கலிங்கம் எல்லாம் என்னைக்கு ஒரு சின்னோட்டு பிள்ளைய பார்த்தா கூட கரெக்டா மெமரியில வச்சிருந்த நீ அதுக்கு வந்த பிள்ளை தானேமா அப்படின்னு கரெக்டா கேட்பாரு. ஒரு வாட்டி பார்த்தா கூட என்ன அந்த மெமரி தான் வேணும். அந்த மெமரி இருந்தா தான் வாழ்க்கையில மாமாவும் கெட்டிக்காரன்னா இந்த மெமரி இருக்க ஒரே காரணத்தினாலதான் அவங்க எல்லாம் ஷைன் பண்றாங்க. மெமரி இருக்கு, மாமாவுக்கும் மெமரி இருக்கு நல்லா. சொக்கலிங்கம் மாதிரி தான் அவங்களும் மெமரியில தான் அவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. உனக்கு அந்த மெமரி தான் இல்லை. அதான் என்னொன்றுன்னு எனக்கு புரியல. வல்லாரக்கீரை வாங்கிட்டு வந்து சமைக்கணும். நம்மள்ட்ட இருக்க மறதிக்கு அரைச்சி குடிச்சாதான் தெரியும். அரைச்சி குடிக்க வேணாம், அந்த துவையில அரைச்சி சோத்துல போட்டு சாப்பிட்டாவே டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் வல்லார துவை. ஆனா படிக்கல இப்படி படிச்சு எழுதுனேன், அது படிச்சு எழுதிடுறேன்னு அது அந்த நிமிஷமே போறனால எழுதிடுற தெரியல உனக்கு. அதே பெரிய இது. நான் அதனால ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வராம வந்துடுறது வேணும்ட்டு. அந்த மாதிரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் இருக்காங்க, எல்லாரும் பெரிய கைமையா இருக்க வேண்டியெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஷேர் பண்ண முடியாது. அதான் யாரோ ஒருத்தர் லீகல் லீடு எடுத்தா வண்டி பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நீ லீடு எடுத்து வண்டி யாரையும் பின்னாடி கொண்டு வர முடியாது, புரியுதா? நீ பெரிய கைமையா இருந்து நீ பின்னாடி யாரையும் கொண்டாட முடியாது. நீ யார் பின்னாடியும் போறதுக்கு தான் தெரியாது. என்ன இருக்கீங்க? இந்த வாழைக்காய், வாழை இது சொரக்காய், தக்காளி நாளைக்கு நறுக்கிக்குவோமே. ஓகே. தக்காளி நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு இட்லி ஊற்றணும். ஊற்றிட்டு பார்க்கலாமா? ஊற்றிட்டு பார்க்கலாமா? ஆனால் ரொம்ப டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி, இட்லி சாம்பார். காலையில் வச்ச சாம்பார் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது நாங்கள் பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்போ ஒரு நடை இட்லி மட்டும்தான் ஊற்றுறேன்.
புரோட்டா 5 புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். ஓ. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நடு இட்லி புரோட்டா கொடுத்த குருமாக்கள் இருக்கு. இதை வச்சு சாப்பிட வேண்டியதான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.